இந்த நாள்ல கூட கூடாரம் என்ற வார்த்தையை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். இந்த கூடாரம்னா என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நிறைய கூடாரம் பைபிள்ல இருக்கு. மோசேயின் கூடாரம், தாவீதின் கூடாரம் அப்படின்னு நிறைய கூடாரங்கள் இருக்குது. கூடாரம்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தங்குவதற்கான ஒரு இடம் தான் கூடாரம். அந்த கூடாரத்தை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று நம்ம பார்த்தோம்னா, இந்த கூடாரத்தை நம்ம எங்கு போட வேண்டும், எந்த இடத்துல நம்ம கூடாரம் போட வேண்டும் அப்படின்றத குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இந்த நாள்ல பேசுகிறார். வாசிக்கலாம். சுவிசேஷ புத்தகம் லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தையை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவர் மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்தில் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரை காணப்பட்டால் தாங்கள் கண்டவரில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்டில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு நம்முடைய 3 சீஷர்களையும் அழைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். மிகவும் உயரமான அந்த மலையின் மேல் அவர் சென்று அவர் அங்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது பழைய ஏற்பாட்டு கால ஊழியர்களாகிய தீர்க்கதரிசிகளாகிய மோசேவும் எலியாவும் இயேசுவோடு கூட வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அவரோடு சென்ற சீஷர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள், அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய முகம் மகிமையாக காட்சி அளிக்கிறது. அவருடைய வஸ்திரம் எல்லாம் மிகவும் வெண்மையாக பிரகாசிக்கிறது. இதையெல்லாம் தூக்கத்தில் இருக்கிற இந்த சீஷர்கள் இருந்து காண்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு ஊழிய பாதையில் துவங்கிற நாள் முதல் கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியைகள் மூலமாக தான் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலேயோ, இந்த மலையிலேயோ தன்னுடைய மகிமையை முழுவதுமாக சீஷர்களுக்கு, இந்த 3 சீஷர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இந்த மகிமை பார்ப்பதற்கு மிகவும் ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷமாக பேதுருவுக்கு தெரிந்தது. இன்னைக்கு நமக்கு கூட ஒரு பிரேயர் மீட்டிங்கோ எங்கேயோ நீங்க மீட்டிங்ஸ், கன்வென்ஷன் மீட்டிங், எல்லா இடத்துக்கும் நீங்க போகும்போது தேவ பிரசனம் பயங்கரமா இருந்தது. அதே பிரசனத்துல இருந்துக்கலாம். இந்த தேவ ஆலயத்துக்குள்ள போகும்போது, தேவ ஆலயத்துல இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்தது, ஆண்டுடைய வார்த்தை அருமையா இருந்தது, இங்கேயே தங்கி விடலாம் அப்படின்னு உங்களுக்கு உங்க இருதயத்துல தோணலாம். ஏனென்றால் ஆண்டுடைய பிரசனத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோன்றுகிறது. ஆண்டுடைய பிரசனத்தை நாம் பார்க்கும்போது அதிலே நாம் தங்கி விடலாம் என்று நமக்கு தோணுகிறது. அதே போலதான் அன்றைக்கும் அந்த காட்சிகளை பார்த்து அந்த பிரசனத்தை, தேவ பிரசனத்தை உணர்ந்த பேதுருக்கும் என்ன தோணுகிறது நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு பேசின அந்த சபாஷணைகளை எல்லாம் முடித்து அவர்கள் அந்த இடத்துல இருந்து மறைந்து போன பிறகு பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. அவருக்கு அந்த இடம் ரொம்ப அதிகமாக பிடித்து போனது. ஏனென்றால் அந்த பிரசனத்தை பார்த்தவுடன் இங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கிறது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேவுக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று பேதுரு இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பேதுரு இயேசுவுடன் பேசின உடனே அந்த இடத்துல
ஒரு மேகம் மந்தாரம் உண்டாகிறது. மேகம் மந்தாரம் உண்டானதோட அவர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. மேகம் வந்து நிழலிடுகிறது. நிழலை பார்த்த உடனே இந்த மேகம் வந்து நிழலிடுகிறது என்று சீஷர்கள் எல்லாரும் பயந்து போறாங்க. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. எந்த சத்தம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதை நான் வாசிக்கிறேன். இவர்களுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகி இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவர்கள் ஒன்றையும் அவர்கள் அண்ணார்கள். அப்ப அந்த சத்தம் உண்டாகுது. அந்த பயந்து போய் சத்தத்தை பார்க்கும்போது அந்த சத்தத்துல வேற யாருமே இல்லை, இயேசு மட்டுமே அந்த இடத்துல இருக்கிறத அவங்க பார்க்கிறாங்க. இப்ப பேதுருவோட மனதுல ஒண்ணு தோணுச்சு, இந்த இடத்துல நம்ம கூடாரம் போட்டுக்கொண்டு நம்ம இங்கே தங்கி விடலாம் என்று தோணுச்சு. ஆனா அந்த இடத்துல பிதாவின் சத்தம் எப்படி உண்டா இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா, இயேசுவோட சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு அங்க ஒரு சத்தத்தை அந்த சீஷர்கள் கேட்டு அதற்கு பிற்பாக இயேசுவிடம் அதை குறித்து பேசாமல் தனக்குள் அடக்கி கொண்டவர்களாக, தனக்கு தோன்றின எண்ணங்களை தனக்குள் அடக்கி கொண்டவர்களாக அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்று சொல்லப்படுகிறது. மறுரூபமானார் என்று அவருடைய இந்த உலக மாம்சம், உலக சரீரத்தை அவர் அந்த இடத்துல சீஷர்கள் காணவில்லை, மகிமையான ஒரு சரீரத்தை பார்த்தார்கள். மறுரூபம் என்றால் நீங்க இன்னும் ஒரு விளக்கமாக தெரியணும்னா, ரோமர் புஸ்தகத்தை 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா மறுரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ரோமர் 12:2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா மறுரூபமாகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் இருதயம் மாற்றப்படுவதுதான் மறுரூபமாகிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்க மனம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் மறுரூபப்படுவது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா பிதாவின் சித்தத்தை அவர் தனக்குள்ள முழுவதுமாக பரிபூர்ணம் அடைய பண்ணும்படியாகவே அவர் மறுரூபம் அடைந்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பிதாவின் சித்தம் பரிபூர்ண சித்தத்தை தான் மறுரூபப்படுதல் என்று நம்ம சொல்றோம். பரிபூர்ண சித்தம் தேவகுமார் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து நம்மை எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுவித்து ரட்சித்து மரணத்தில் ஜெயம் எடுத்து நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவகுமார் உலகத்திற்கு வந்து வெளிப்பட்டார். அந்த சித்தத்தின் பரிபூர்ணம் இப்ப இவ்வளவு நாள் ஆண்டவர் ஊழிய பாதையில் நடந்து கொண்டிருக்கார். 3 வருஷமா நடந்து கொண்டிருக்கார். 3 வருஷம் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கார். இப்ப முழுமையான ஒரு அந்த சித்தத்திற்குள்ள அவர் செல்ல வேண்டும். எருசலேமுக்குள் செல்ல வேண்டும். அவர் மரணத்தை பார்க்க வேண்டும். மரணத்தை ஜெயம் எடுக்க வேண்டும். இதையெல்லாம் அவருடைய சித்தத்தை அவர் தேவனுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல மறுரூபத்துல அவர் அறிந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருந்தது. அதையும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லூக்கா 9வது அதிகாரத்துல 31வது வசனத்துல அவர்கள் எருசலேமில் நிறைவேற போகிறது. 3 பேர் மோசே, எலியா, இயேசு கிறிஸ்து என்ன பேசினாங்க? அவர்கள் எருசலேமில் நிறைவேற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை பெறுவதே மறுரூபமாகுதல் என்று அர்த்தம். அந்த மறுரூபம் என்பது அவருடைய சித்தத்தை அறியத்தக்கதாக உங்கள் இருதயத்தை புதிதாக்கி கொண்டு மாம்சத்தில் இல்லாமல் மறுரூப சரத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பேதுருக்கு என்ன தெரிந்தது அப்படின்னா, அவருடைய ஆவிக்குரிய கண்கள்ல இது தெரியப்படவில்லை. அவருடைய மாம்ச கண்கள்ல எது தெரிந்ததுன்னா, இந்த பிரசனம் நல்லா இருக்கிறது, இந்த மகிமை அருமையாக இருக்கிறது, இங்கேயே தங்கி விடுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரசனத்தில் தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள். பிரசனம் அவசியம்தான். ஆண்டவர் வந்தாலே உங்க வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை பார்த்தாலே உங்க வாழ்க்கை மாறும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது, அவருடைய சித்தத்தில் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிதாவானவர் கூடாரத்தை எங்கு போட
வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் என்றால் நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கூடாரம் போட வேண்டும். தேவன் வந்து தங்குவதற்கு நம்முடைய இருதயம் எப்பொழுதும் மறுரூபப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கூடாரத்தை இந்த உலகத்தில் அல்ல, தேவன் தங்கும் கூடாரமாக நீங்களே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள செயல்பட வேண்டும், அவருடைய சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லுகிறார். அதனால கூடாரத்தை பிரசுரத்தை தேடி ஓடுவது மாத்திரமல்ல, பிரசுரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை தேடி நீங்கள் இனி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வர்ஷிப்போ ஒரு சத்தியமோ கேட்கும் போது அதிகமான பிரசுரம் இருந்தது என்பதை விட அந்த சத்தியத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதில் அதிகமாக நீங்க கவனம் செலுத்தும் போது உங்கள் கூடாரத்தை நீங்கள் இந்த உலகத்துல போட வேண்டியதில்லை. ஆண்டவரே உங்களுக்குள்ள வந்து தங்கி அவர் உங்களுக்குள்ள அந்த நீங்க போடுகிற இருதயம் என்னும் துறக்கிற அந்த இருதயம் என்னும் கூடாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தங்கி இருப்பார். அது உங்களுக்கு மகிமையா இருக்கும். அதையே ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். ஆண்டவர் இந்த கூடாரத்தை நீங்கள் எங்க போட வேண்டும் என்றால் ஆண்டவர் வசிக்கும்படி உங்கள் இருதயத்தில் போட வேண்டும். அந்த பிரசனத்தை மாத்திரமல்ல, பிரசனத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக என்றும் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். அதைதான் பெரிதாக நீங்கள் என்ன வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக நீங்க அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரோ அதை நோக்கி அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனால் தரிசனத்தை கொடுக்கும் போது தேவன் கொடுக்கிற தேவ தரிசனம், தேவ பிரசனம் என்பது தேவன் காட்சி அளிப்பது. தேவன் காட்சி அளித்து பேசாமல் இருக்கிற தேவன் கிடையாது. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் காட்சி அளித்தார் என்பதை மாத்திரம் உங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவருடைய பிரசனம் எவ்வளவு இனிமையா இருந்தது என்பதை மாத்திரம் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை சீக்கிரத்தில் நீங்கள் இழந்து போகக்கூடும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் அவர் பிரசனம் என்றென்றைக்கும் உங்களுக்குள்ள தங்கி இருக்கும். அவருடைய பிரசனம் என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலையும் உணர முடியும். அந்த குறிப்பிட்ட அந்த மருத்துவ மலையில மாத்திரமல்ல, எல்லா இடத்துலையும் தேவ பிரசனம் நீங்க உங்களுக்கு வேணுமானால் அவர் அந்த பிரசனத்தில் உங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது நிச்சயமாக தேவ பிரசனம் உங்கள் மேல் தங்கி இருக்கும், உங்களுக்குள் தங்கி இருக்கும். தேவனுடைய கூடாரம் உங்களுக்குள் போடப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிறார். Thank you wonderful Jesus. என்னோட கூட இந்த வார்த்தையை தியானிக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க, இயேசுவே நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். உங்களுடைய பிரசனத்தில் உங்களுடைய வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், அந்த வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்கன்னா தேவ பிரசனம் உங்கள் மேல தங்கி இருக்கிறது. உங்க தேவ பிரசனம் உங்க மேல இறங்குகிறது. தேவனுடைய பிரசனத்தை நீங்க உணர முடியும். தேவனுடைய பிரசனம் உணர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது இப்பொழுது உங்க மேல தேவ பிரசனை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகளில் தேவ பிரசனை இறங்குகிறது. லீபி சக்கர வளர்க்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் உங்கள் வீடுகளில் தங்கும்படி, உங்கள் குடும்பத்தில் தங்கும்படி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது இப்பொழுது ஆண்டவர் வந்து உங்கள் மத்தியில தங்கி இருப்பார். லீபி சக்கர வளர்க்கிறோம். அவருடைய கோலும் தடியும் உங்களுக்கு வழிநடத்தக்கூடியதா இருக்கிறது என்று இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அப்பா, இந்த ஜெபிக்கிற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற விட்டு கொடுத்து ஜெபிக்கிறவங்களோட கர்த்தருடைய பிரசனம் ஆண்டவரே இப்பொழுதே இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வீடுகள்ல இறங்கட்டும், வாழ்க்கையில இறங்கட்டும், அவங்க காரியங்களோட பிரசனம் இருக்கட்டும். வார்த்தை செயல்பட்டு ஆண்டவரே அது வல்லமையாய் செயல்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். பாராக சக்கரபலுக்குறபலும் லீபி சக்கரபலுக்குறம் ஒரு கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பிதாவாகிய தேவனும் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.